அன்புக்குரிய உறவுகள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். உங்களிடத்தில் முன்வைக்கப் போகின்ற விடயம் என்னவென்றால், இந்த உலகத்தில் இடம்பெறும் மிக முக்கியமான விடயமான இந்த யுத்தங்கள், அந்த யுத்தங்களின் பால் ஊடகங்கள் தங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொதியாக அவற்றை பயன்படுத்தி மக்களை தம்பக்கம் ஈர்ப்பதற்காக பல்வேறு தகவல்களை சுவாரஸ்யமாகவும் பொய்களை உண்மை போன்றும் உண்மையை பொய்யாக்கியும் பல தரவுகளை வழங்கி மக்களை ஏமாற்றுவதும் தங்கள் பக்கம் ஈர்ப்பதும் தங்களுடைய சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுவதும் லைக் பண்ண வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் பல்வேறு தகவல்களை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இதன் மூலம் ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்கு அழிந்து கொண்டிருப்பது மனிதமும் மனித நேயங்களும் தான் என்பதை நாங்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் மனிதம், மனிதநேயம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றது? நாம் இனத்தால், மதத்தால், மொழியால், நிறத்தால் வேறுபட்டவர்களாக இருந்தாலும் நாம் அனைவரும் மனிதர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அந்த வகையில் எந்த நாட்டில் மனிதர்கள் இறந்தாலும் அனைவரும் மனிதர்கள்தான். இன்று மிருகங்கள் இன்னும் ஒரு மிருகத்தை வேட்டையாடும் பொழுது அது தனக்கு கீழான ஒன்றையே வேட்டையாடுகிறது. ஒரு இனம் இன்னும் ஒரு இனத்தை, சக இனத்தை அழித்ததாக வரலாறு இல்லை. ஆனால் மனிதன் மட்டுமே சக மனிதரை அழிக்கின்றான். அதுவும் இன்னும் ஒரு மனிதனை ஆக்குவதற்கான இயந்திரங்களையோ உபகரணங்களையோ நவீன முறைகளையோ பயன்படுத்துவதற்கு பதிலாக அவன் இன்னும் ஒரு மனிதனையும் மனு குலத்தையும் அவன் வாழ்விடங்களையும் அழிப்பதற்கு எண்ணற்ற ஆயுதங்களை தயாரித்து கொள்ளுகின்றான். நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். மனிதனிடம் மிகப்பெரிய சக்தி உள்ளது. அதுதான் இந்த மனோ வலிமை. இந்த மனோ வலிமையால் நாங்கள் ஒன்றுபட வேண்டும். நாங்கள் ஊடகங்களின் மிகப்பெரிய பொறுப்பாக இருப்பது, இந்த உலகத்தில், இந்த நாட்டில் யுத்தங்கள் நடைபெறுகிறது. ஆகவே அன்புள்ள உறவுகளே, நாம் ஒன்று சேர்ந்து நமது மனோ வலிமையால் அதை தடுப்போம். அதை மனோ வலிமையை எவ்வாறு பயன்படுத்துவது? நாம் இருக்கின்ற இடத்திலிருந்து எந்த ஒரு தெய்வத்தின் பெயரையும் கூறாமல் எங்களை படைத்த கடவுள் என்ற சொல்லை பயன்படுத்துவோம். கடவுளே, இந்த யுத்தத்தை நிறுத்துங்கள். கடவுளே, நீர் படைத்த மனுக்குலம் அழிந்து கொண்டு செல்லுகின்றது. நாங்கள் ஒன்றுபடுவோம். ஒற்றுமையாய் எங்களுடைய மன வலிமையை பயன்படுத்துவோம். நிச்சயம் மனுக்குலம் காப்பாற்றப்படும். நாங்கள் தனித்து அல்ல, ஒவ்வொருவரும் ஒன்றிணைந்து மனித நேயத்துடன் எங்களுடைய ஊடகங்களில் செய்திகளை பரப்புவோம். ஊடகங்களில் நாங்கள் அந்த லைக்கையும் சப்ஸ்கிரைஸையும் பெற்று என்ன செய்ய போகிறோம்? ஒரு சொற்ப பணம் எங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அதனால் நாங்கள் கூறுகின்ற பொய்களாலும் கவர்ச்சிகரமான செய்திகளாலும் ஒரு சமுதாயத்தை இழிவுபடுத்துகின்றோம், மனு குலத்தை அவமானப்படுத்துகின்றோம். நாங்கள் செய்கின்ற இப்பெரிய தவறுகளால் இன்னும் ஒரு யுத்தத்தை நோக்கி, இன்னும் ஒரு கொலைவரியை நோக்கி, இன்னும் ஒரு இனவரியை நோக்கி சக மனிதன் ஒருவன் கூட கடந்து செல்வதற்கு நமது செய்திகள் வாய்ப்பாக இருக்கின்றது. ஊடகங்களே, சற்று சிந்தியுங்கள். எங்களுடைய செய்திகள் மனிதனின் இந்த மூர்க்கமான சண்டைகளை இடைநிறுத்துவதாக, தடுப்பதாக, அவற்றை நாங்கள் இல்லாமல் செய்வதாக அமைய வேண்டுமே தவிர, மாறாக அச்செய்திகள், அத்தகவல்கள் இன்னும் ஒரு அழிவை நோக்கி, இன்னும் ஒரு குரோதத்தை ஏற்படுத்துவதாக அமையக்கூடாது என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய உறவுகளை, தயவு கூர்ந்து இதை கவனத்தில் கொள்வோம். நாங்கள் ஒன்றுபட்ட மனித நேயத்துடன் மனுக்குலத்தின் வாழ்வுக்காக, எதிர்காலத்திற்காக ஒன்றுபட்டு செயற்படுவோம். கடவுள் என்ற பெயருடன், மன வலிமையுடன் நாங்கள் ஒன்றுபடுவோம். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி, கடவுளே, இந்த சண்டையை நிறுத்து, கடவுளே, உம்மால் முடியும் என்ற
நாங்கள் இந்த வார்த்தைகளை கூறும் பொழுது நிச்சயமாக இச்சண்டைகள் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகளை இறைவன் ஏற்படுத்துவான். இவ்வாறானதாக எங்களுடைய ஊடகங்களில் இவ்வாறு சண்டை நடைபெறுகிறது. ஆகவே மனிதர்களே, ஒன்றுபட்டு இவற்றை நிறுத்துவதற்கு பாடுபடுவோம் என்று நாங்கள் எங்களுடைய ஊடகங்களில் தெரியப்படுத்துங்கள். யாரையாவது காயப்படுத்தி இருந்தால் சற்று தயவாய் பொறுத்து கொள்ளுங்கள். தொடர்ந்தும் என் பதிவுகள் இடம்பெறும்.